ஹாய் மக்களே! இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கவலைகள் மனசில் இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? அது என்னன்னு தானே கேட்குறீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை அப்படின்றது எனக்கு 20 வருஷமாகவே மனசுக்குள்ளே ஒரு கவலையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு பெரிய பையன் பிறக்கும் பொழுதும் நான் கேட்டேன், பொம்பளை பிள்ளையா அப்படின்ட்டு. இல்லை பையன் அப்படின்ட்டாங்க. 2வதும் நான் பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதுவும் பையன்ட்டாங்க. ஆனாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் பொண்ணும் பையனும் பெற்றவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கங்க. என்ன தான் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் அது எப்படி இருக்கும்? அதோட சந்தோஷமே தனிங்க. நம்மக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம், நம்மளும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் ஆம்பளை பசங்கள்ட்ட அந்த அளவுக்கு எல்லாமே ஷேர் பண்ண முடிய மாட்டேங்குது. நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது. ஆனாலும் என்னுடைய பசங்க அந்த அளவுக்கு நான் அப்படி வளர்க்கல. ஓரளவுக்கு என்னை பற்றி எல்லாமே அவங்களுக்கு புரியும், எல்லாமே தெரியும், கொஞ்சமாவது புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் வளர்த்துருக்கேன். அந்த வகையில் எனக்கு ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருக்கேங்க. இப்போல்லாம் வயசாக வயசாக முடியெல்லாம் அப்படியே தெரியுதுங்க. முன்பக்கம்லாம் நரைலாம் அப்படியே தெரியுது. அதுக்காக நான் கவர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறேன். கொஞ்சமாக மருதாணி எடுத்துக்கிட்டேன். அது கூட காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை மூடி வச்சிடணும். ஒரு 1 ஹவராவது மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேரில் அப்ளை பண்ணினோம்னா நமக்கு இந்த ஓரத்தில் இருக்க நரைமுடிகள்லாம் தெரியவே தெரியாது. அதெல்லாம் க்ரே கலரில் மாறுனுச்சுன்னா நம்ம அதுக்கு மேலே ஏதாவது மை அப்ளை பண்ணிக்கலாம். நான் அது கூடவே இந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ண ஆயில் அதில் மிக்ஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா ஹேர் ஒரு சிலருக்கு ட்ரை ஆகும் இல்லையா? அந்த ட்ரைனஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஆயில் மிக்ஸ் பண்ணி எடுத்து மூடி வச்சுட்டேன். இப்போ நான் மாடியில் கொண்டு மிளகா வாங்கி பல நாள் ஆச்சுங்க, காயப்படாமல் வச்சுருந்தேன். சரி மாடியில் கொண்டு போட்டு வந்துடலான்னு போட்டுட்டு எட்டி பார்க்குறேன். பயங்கர வெயிலுங்க. அப்படியே தலையே சுற்றுற மாதிரி இருந்துச்சு. ஐயோன்ட்டு குடுகுன்னு கீழே வந்துட்டேன். கீழே சரி கொஞ்சம் குளுன்னு சில்லுன்னு இருக்கும் அப்படின்ட்டு ஃபுல்லாக மருதாணி அப்ளை பண்ணிட்டேன். பாருங்கள், அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சரி வாஷ் பண்ணிட்டு வந்துடலான்னு போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் ஹேர் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ஒயிட் ஹேரெல்லாம் க்ரே கலரில் மாறிடுச்சு. இப்படி இருக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு பார்க்கும்போது வெள்ளை முடி தெரியாதுல்ல, அதுக்கு தான் இந்த ஐடியா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ.